ஹலோ யூடியூபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப்பில் அப்லோடுக்கு கொண்டு வந்திருக்க ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டாயம் நீங்கள் வந்து இந்த அப்டேட்டில் இருக்க இந்த விஷயங்களை வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு எஸ்ஸா நோவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டிக் பண்ணலை அப்படின்னா யூடியூப்லேருந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. அதுக்கான காரணம் என்ன, இந்த அப்லோட் பண்ணும்போது இருக்க இந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான். அதனால கட்டாயம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்ல நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்லோட் பண்ணும்போது சில விஷயங்களுக்கு வந்து நம்ம டிக் பண்ணுவோம். அந்த டிக் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே முக்கியம். இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ வந்து கிட்ஸுக்கு மேக் பண்ணதா அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதை எஸ் நோ அப்படின்னு நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். இதில் நோ அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா இந்த வீடியோக்கு வந்து யார் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், யாரும் ஷேர் பண்ணலாம். எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா யூடியூப் கிட்ஸுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணும்போது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க, டைட்டில் எழுதுறீங்க, அதுனா அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டேக்ஸ் அந்த மாதிரி. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு புது விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்டர்ட் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஏஐ மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏஐ மூலமாக நீங்கள் ஏதாவது ஜென்ரேட் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல ஜென்ரேட் பண்ணுறதா அது வந்து உண்மையான ஒரு விஷயமாக இருக்காது. ஸோ அந்த உண்மையான விஷயமா இல்லைன்னா இது வந்து ஏஐ மூலமாக நீங்கள் உருவாக்குன ஒரு விஷயமா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டாகவே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உண்மையான ஒரு மனிதர் சொன்ன விஷயமா இல்லைன்னா ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணப்பட்ட விஷயமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நோ அப்படின்னு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா உண்மையான ஒரு ஃபுட்டேஜா, ரியலாக நடந்த ஒரு இவெண்ட் ஃபுட்டேஜா இல்லைன்னா மாடிஃபை பண்ண ஃபுட்டேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணதா இல்லைன்னா ரியலாக இருக்கிற ஒரு விஷயமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பார்த்தோம்னா நோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் பாலிசி, அதாவது நீங்கள் வந்து யூடியூப் பாலிசிக்கு வந்து சொல்லணும் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு அது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் நோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஏஐ மூலமாக எந்த ஒரு கண்டென்ட்டும் யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து இப்போதைக்கு கட்டாயம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் கீழே பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ஆப்ஷனுக்கு வந்து எஸ்ஸா நோவா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்துருச்சு. ஸோ அதனால உங்களுடைய வீடியோஸ்லையும் இந்த அப்டேட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேக்கான ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதனால உண்மையான விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப்ல இப்போ அப்லோடுக்கு கொண்டு வந்திருக்க ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோ. அதனால இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய யூடியூப் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. Fearless.